ராமநாதபுரத்திலிருந்து இலங்கைக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா மூட்டைகளை கடத்த முயன்ற 3 பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சமீப காலமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. இதை தடுக்க கடலோர மற்றும் மாவட்ட எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு நடந்து வருகிறது. இந்நிலையில் பாம்பன் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்பட இருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் பாம்பன் 4 பனை அருகே வந்த காரை போலீசார் மடக்கி சோதனை செய்தனர். அப்போது காரில் இருந்த டிராவல் பேக்குகளில் 150 கிலோ எடையுள்ள கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த ராஜேந்திரன், ஜான்சன், சரவணன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். 3 பேரிடமும் கியூ பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் பாம்பனிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்த இருந்தது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர்ந்து 3 பேரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.